ராமுவும் தாமுவும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. தாமு ஆளு கொஞ்சம் கில்லாடியா இருந்தான். ஆனா நம்ம ராமு ஒரு அப்பாவி. ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. ராமு, நம்மளும் இந்த மாதிரி ஒரு பசுமாடு வாங்கிடலாமா? இதோ இதே மாதிரி பாலை கறந்து நாமளும் குடிக்கலாம்ல. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் தாமு. அப்படி அவங்க ஒரு பசுமாடை வாங்கினாங்க. இந்த பசுமாட்டை நம்ம ரொம்ப நல்லா பார்த்து பார்த்து வளர்க்கணும். ஆமாம் ராமு, அதை வளர்த்தா மட்டும் பத்தாது. நம்ம இதே மாதிரி எதை வாங்கினாலும் அது சரிசமமாக பங்கு போடவும் வேணும். ஆனால் இது ஒரு பசுமாடு தானே இருக்கு, இது எப்படி நம்ம பங்கு போட முடியும்? அட ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். நாம் ஒரு வேலை செய்யலாமா? இந்த பசுமாடோட தலைப்பகுதியை நீ எடுத்துக்க, வயிறு பகுதியை நான் எடுத்துக்கிறேன். அதனால கொல்லும் தண்ணியும் கொடுக்குற வேலையெல்லாம் உன்னோடது, பால் கறக்கிற வேலை என்னோடது. பசுமாடு ரொம்ப டயர்டாக வந்து நிற்குது பார்த்தியா? அதுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு தோணுது. ராமு, பசுவோட தலைப்பகுதி தானே உனக்கு சொந்தமானது. அப்போ நீ போய் பசுமாட்டுக்கு புல்லும் தண்ணியும் எடுத்துட்டு வா. அப்படி ராமு பசுமாட்டுக்கு புல்லும் தண்ணியும் கொடுத்தான். தாமு அந்த மாட்டோட மொத்த பாலையும் கறந்தெடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ராமு, இனிமே வருது குளிர்காலம். நாம் ஒரு கம்பளி போர்வை வாங்கிக்கலாம். ஆமாம் ஆமாம், அதை உடனடியாக வாங்கிடலாம். அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பளி போர்வையை வாங்கினாங்க. அட, கம்பளி போர்வை அட்டகாசமாக இருக்குல்ல. இதையும் நம்ம 2ஆ சரிசமமாக கட் பண்ணிடலாம். இதில் ஒரு பாதி உனக்கு, மறுபாதி எனக்கு. ராமு, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கம்பளி போர்வையை நம்ம கட் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை மீறி கட் பண்ணோன்னா நம்ம 2 பேரும் இதை யூஸ் பண்ணவே முடியாது. அப்போ என்னதான் பண்ணுறது? நீ ஒரு வேலை பண்ணு. பகல் நேரம் முழுக்க இந்த கம்பளி போர்வையை நீ போத்திக்க. ராத்திரி நேரத்தில் மட்டும் நீ இதை எனக்கு தந்தா போதும். பகல் நேரத்தில் கம்பளி போர்வை எதுக்கு? நைட்டில் தானே குளிரும். ராமுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் நண்பனாச்சே, இந்த தடவையும் அவன் விட்டு கொடுத்துட்டான். போகட்டும்னு விட்டுட்டான். அப்படி தாமு ராத்திரி நேரத்துல கம்பளி போர்வையை போத்திக்கிட்டு தூங்கிட்டான். ஆனா ராமு குளிர் தாங்க முடியாம தூங்க முடியாம தவிச்சு போயிட்டான். அப்படி தாமு ராமுவை ஏமாத்திக்கிட்டே இருந்தான். ராமு,
நம்மளும் இந்த மாதிரி ஒரு மாமரத்தை வளர்க்கலாமா? சொந்தமாக ஒரு மாமரம் இருந்துச்சுன்னா அதில் காய்க்கிற மாங்காய் மாமரம் எல்லாத்தையும் நம்மளே சாப்பிடலாம்ல? அது கூட ஒரு நல்ல ஐடியா தான். தேவையான அளவுக்கு தண்ணியை உரத்தையும் ஊற்றுனீங்கன்னா இந்த மாமரம் சீக்கிரம் வளர ஆரம்பிச்சிடும். சரிங்கண்ணே. ராமு, இது மாமரமாக வளரும்போது அதோட மேல் பகுதியை நான் எடுத்துக்கிறேன். நீ அதோட கீழே இருக்கிற பகுதியை எடுத்துக்க. மேல் பகுதியில் நிறைய எறும்பு இருக்கும். சரி, பரவாயில்ல, நான் அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ கீழ்ப்பகுதியில் தினம் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இரு, சரியா? பாவம் ராமு அதுக்கும் ஒத்துக்கிட்டான். ஓ, மாங்காய் எல்லாம் பழமாயிடுச்சு. ஓ, மாமரத்தோட மேல் பகுதி எனக்கு சொந்தமானது தானே. நான் அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். என்னாச்சுப்பா, ஏன் சோகமாக இருக்க? உன்னை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தோணுது. வாப்பா, நம்ம நடந்துக்கிட்டே பேசலாம். அப்படி ராமு அந்த சன்னியாசி கிட்ட தன்னோட நெருக்கமான நண்பன் காட்டுன கோல்மால் விளையாட்டுகளை பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டான். அப்போ அப்படிதான் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா? சரிதானே? இங்க பாரு ராமு, வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் கண்மூடித்தனமாக நேசித்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் புத்தியை பயன்படுத்த வேண்டிய இடத்துல புத்தியை கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும். உன்னுடைய அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்லித்தரேன். என்ன, சரியா? ராமு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ என்ன காரியம் செஞ்சிருக்க பாரு. பசுவோட மூக்குக்குள்ளே கொண்டு போய் புல்ல விட்டுருக்க. அதனால என்ன? பசுவோட முன் பகுதியில தானே மூக்கு இருக்கு. முன் பகுதி எனக்கு சொந்தமானது தானே. அதனால புல்ல நான் வாயிலையோ மூக்கிலையோ எங்கேயாவது கொடுப்பேன். ராமு, நீ உன்னோட பாகத்தை மட்டும் கவனிச்சா போதும். ராமு, இங்க இருந்த கம்பளி போர்வை எங்க போச்சு? ஓ, அதுவா? அதை நான் காலையில துவைக்க போட்டிருந்தேன். அது இன்னும் காயவே இல்லை. நீ என்ன முட்டாள்தனமான காரியம்டா செஞ்சிருக்க? நான் இப்ப எதை போத்திக்கிட்டு படுத்து தூங்குவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பகல் நேரத்துல அந்த போர்வை எனக்கு சொந்தமானது. அந்த நேரத்துல என் விருப்பப்படி நான் என்ன வேணா செய்யலாம். இந்த ராமுவை இப்படியே விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. சமீப காலமாக அவரோட புத்தி சாமர்த்தியம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த மாங்காய் மொத்தத்தையும் பறிச்சு எடுக்கணும். அப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் சாப்பிடணும். அப்படி செஞ்சா அவன் ஒரு வழி ஆயிடுவான். ராமு,
நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ யாருக்கிட்ட கேட்டு இந்த மாமரத்தை வெட்டி போட்டிருக்க? இது எனக்கு சொந்தமான மாமரம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் மாமரத்தோட கீழ்ப்பகுதி மட்டும்தான் வெட்டியிருக்கேன். உனக்கு சொந்தமான பகுதியை நான் தொடவே இல்லை. கடைசியில தாமுவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ராமுவை ஏமாத்த முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ராமு, நான் அவன் விஷயத்தில் அப்படிலாம் செஞ்சிருக்கவே கூடாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு ராமு. இனிமே உன்னை ஏமாத்துறதுக்கு நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். இனிமே எல்லா வேலைகளையும் நம்ம ஒன்றா சேர்ந்து செய்யலாம். நமக்கு கிடைக்கிறத சரிசமமாக பங்கு வச்சுக்கலாம். தாமு இப்படி வருத்தப்பட்டு பேசுறத பார்த்ததும் ராமுவோட மனசு மாறிடுச்சு. பரவாயில்ல, விட்டு தள்ளு தாமு. நீ நம்ம ஒன்னா சேர்ந்து அடிச்சு தூள் கிளப்பலாம். அப்படி அன்னையில இருந்து ராமுவும் தாமுவும் உயிர் நண்பர்களா மாறிட்டாங்க. சின்னு, பார்த்து ஜாக்கிரதமா. அவன் கோவத்துல நகத்தால கீறி விட்டுருவான் பாரு. அம்மா. இது நல்லா இருக்கே, சூப்பரான விளையாட்டு. கிட்ட போய் பார்க்கலாமா? நம்மளையும் அதில் சேர்த்துக்கலாமா? அவங்களோட ஜாலியான விளையாட்டை பார்த்தும் அதிபயங்கர பசியாலையும் நாய்க்குட்டி கேட்டை தாண்டி வீட்டு வெராண்டாக்குள்ள வாழை ஆட்டிக்கிட்டே போச்சு. அட, இவன் யாரு? இதுக்கு முன்னாடி இவனை இங்க பார்த்ததே இல்லையே. இவன் நமக்கே வில்லன் ஆயிடுவான் போல இருக்கே. இனி நம்ம விஷயம் அவ்வளவுதான் போல. இனிமே என் விஷயம் கோவிந்தா கோவிந்தா. உன்கிட்ட யார் அந்த தெரு நாயெல்லாம் தொட்டு விளையாட சொன்னது? என்கிட்ட அடி வாங்க போற சின்னு நீ. இங்க வா, நீ முதல்ல கைய வந்து வாஷ் பண்ணு. சின்னு அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. அடேங்கப்பா, நல்ல வேலை தப்பிச்சேன். பாவம் அந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு வெளியில போய் அந்த வீட்டையே உத்து உத்து பார்த்து உட்காந்துச்சு. அடடா, என்னது இது? நீ செவியான முட்டாள் தான்டா. கூப்பிட்டாட இடத்துக்கு யாருன்னா அழியா விருந்தாளியா வருவாங்களாடா? நீ என்னப்பா இப்படி சொல்கிற? அவங்க என் மேலே கொஞ்சம் அன்பையும் கருணையும் காட்டியிருக்கலாம்ல. அதுக்கு நீ சுத்தம் சுகாதாரமா இல்லையே. என்ன பாரு, நான் எப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கேன். பார்க்க எவ்வளோ அழகு பாரு. சீக்கிரமா இடத்த காலி பண்ற வழிய பாரு. நாய்க்குட்டியை கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் தலக்கணத்தோட பூனைக்குட்டி வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு. சின்னுவை பார்த்த நாய்க்குட்டி அன்போட வாலாட்டிக்கிட்டே எழுந்து நின்னுச்சு. அதை பார்த்த சின்னுக்கு அளவு கடந்த சந்தோஷம். நாய்க்குட்டி, வா வா, உனக்கு ரொம்ப பசிக்குதா? இது எல்லாத்தையும் ஓரக்கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்த பூனைக்குட்டி சின்னுவை துரத்திக்கிட்டே பின்னாலேயே போச்சு. அடடா, இது பெரிய பொல்லாப்பாயிடும் போல இருக்கே. இனிமேல் என்னென்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும். நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னல இடத்த காலி பண்ணுன்னு. அப்ப நீ இன்னும் போகவே இல்லையா? இந்த வீட்டு பொண்ணுக்கு என் மேல கொஞ்சமாவது அன்பு இருக்குன்னு தோணுச்சு. பார்த்துக்கிட்டே நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீ வயிறு நிறைய சாப்பிடு, சரியா? சின்னு, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஏதாவது வியாதி வந்து தொலைய போகுது. இதைத்தானே எதிர்பார்த்தேன். ஹே ஹே, என்கிட்ட விளையாடுனா இப்போ என்ன ஆகும்னு உனக்கு தெரிஞ்சதா?
ஏன்டா உனக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொன்னா புரியாதா? ஏன்டா டே உன் மண்டைக்குள்ள என்ன களிமண்ணா இருக்கு? அடி வாங்க வேணானா இங்கேருந்து சீக்கிரமா ஓடி போயிடு. நாய்க்குட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அப்புறம் அது அங்கேருந்து கிளம்பிடுச்சு. அதை பார்த்த பூனைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அம்மா, நான் ஷாரு அப்புறம் லல்லு கூட போய் விளையாடட்டுமா? சரி போயிட்டு வா. ஆனா சாயங்காலத்துக்குள்ள சீக்கிரம் வந்துடணும், சரியா? சரிம்மா, சீக்கிரம் திரும்பி வரேன். சரி, நான் இப்போ எழுந்துருவேன், நீங்கள் போய் பதிங்குவீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐயோ ஐயோ, அம்மா ஐயோ. ஏ சின்னு, ஐயோ சின்னு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழிக்குள்ள விழுந்த அவளால வெளியில வர முடியல. சின்னு அழ ஆரம்பிச்சுட்டா. சரி வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி வா. அம்மா. அப்படி அவ கூட இருந்த எல்லா நண்பர்களும் ஓடி தப்பிச்சிட்டாங்க. அம்மா. ஐயோ அம்மா. இவன் எதுக்கு இப்படி குலைக்கலாம்? திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சு? பைத்தியம் எதுவுமே பிடிச்சிக்கிச்சா? அட என்னது இது? என்ன விஷயம் கத்துற? உனக்கு இப்ப என்ன ஆச்சு? ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கே. இல்லைன்னா சின்னுவோட அம்மா அவன் பின்னாடி போக மாட்டாங்களே. சரி, எதுக்கோ நம்மளும் கூட போய் பார்த்துடலாம். அம்மா. அம்மா. ஐயோ அம்மா. நீ அழாதடா செல்லும். என்னடா பயந்துட்டியா? பரவாயில்லம்மா, நான் தான் வந்துட்டேன்ல, அழக்கூடாது. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, சரியா? நீ தான் என் பொண்ணை காப்பாத்திருக்க. நீ இனிமே எங்க வீட்டில் எங்க கூடயே இருந்துடு. இனிமே எப்போதுமே இவனும் அந்த வீட்டில் இருப்பான் போல இருக்கே. நாம் அவனை அவசரப்பட்டு கிண்டல் பண்ணிட்டோம் போல இருக்கே. இப்போ எப்படி அவங்ககிட்ட போய் பேசுறது? சின்னுவும் அம்மாவும் நாய்க்குட்டியோட அவங்க வீட்டுக்கு போனாங்க. நண்பா, ஏதோ நினப்பில் நான் அவங்ககிட்ட எடுத்து பேசிட்டேன். அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத ப்ளீஸ். அறிவில்லாதவங்க சொல்றதும் செய்யறதும் எதுவுமே நான் பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. இவ்வளவு குரங்குகள் இருக்கு. சார், நான் காரை நிறுத்தட்டுமா? வேண்டவே வேண்டாம். அப்படி இங்க காரை நாம நிறுத்தினா இந்த குரங்குகள்லாம் நம்மள பாடாப்படுத்திடும். கொஞ்சம் முன்னாடி போய் வேணா நிறுத்தலாம். காட்டோட இந்த அழகை நம்ம நல்லா பார்த்து ரசிக்கணும். நம்ம அந்த பூ மரத்துக்கு அடியில போய் நிப்பாட்டுவோம். ஆஹா, இந்த சில்லுன்னு காத்து, இந்த பூக்களோட மனம், இந்த மாதிரி சுத்தமான காற்றோட ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுனால மனுஷனோட வியாதியும் குணமாயிடும். அட, இங்க என்ன சத்தம் வருது? அநேகமா அது சிங்கமா தான் இருக்கும். ஐயோ கடவுளே, நாம நம்ம காரை சிங்கத்தோட குகைக்கு முன்னாடி நிறுத்திட்டோமா? பயப்படாதீங்க, சீக்கிரமா வண்டியில உட்காருங்க, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். அங்க பாரு, அங்க ஒரு ஆளு தூங்கிட்டு இருக்கான். அட
அட என்னது இது? இவரோட கொரட்டை சத்தம் ஏதோ சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரில இருந்தது. இந்த மனுஷன் எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு பாரு. இந்த மாதிரி தூங்கணும்னு பல வருஷமா எனக்கும் ஆசை. அட என்னங்க விஷயம்? அப்போ இவ்வளவு நேரம் நீங்க தூங்கிக்கிட்டு இல்லையா? நண்பரே, நான் இந்த உலகத்திலே ரொம்ப பிரபலமான சயின்டிஸ்ட். அப்புறம் நான் ரொம்ப பெரிய பணக்காரன். ஆனா என் மனசுல நிம்மதி கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய வியாதிகள், அதாவது சுகர், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால். இதனால என்னால நிம்மதியா தூங்க முடியல. நான் என்னோட வேலைகளை எல்லாத்தையுமே விட்டுட்டு என் மனசுக்கு நிம்மதியை தேடி நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். அது சரி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னோட பேரு முத்துங்க. நான் ரொம்ப புத்திசாலியும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. இதுதான் நான் செய்யற தொழிலோட ஆயுதம். இதுல வர வருமானத்தை வச்சுதான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். எனக்கு எந்த வியாதியும் இல்ல. அதனாலதான் சந்தோஷமா நிம்மதியா தூங்க முடியுது. சார், இவர் பேசுறத பார்த்தா ஏதோ ரொம்ப திமிரு பிடிச்சவர் மாதிரி தெரியுறாரு. இவர்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. நீங்க தாராளமா இங்க இருந்து போகலாம். ஏன்னா நான் இங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல நம்ம அவங்கிட்ட பேசியே இருக்க கூடாது சார். நமக்கு அவரை யாருன்னே தெரியாது, ஆனா அவருக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது நீங்க கேட்கலையா? அவர் கையில இருக்கிற கத்தியை வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இருக்கலாம். அந்த கத்தியை வச்சுட்டு பெருசா அவர் என்ன சம்பாதிச்சிட போறாரு? ஆனா புத்திசாலித்தனமா சம்பாதிக்கிறதுக்கு அவர்கிட்ட புத்திசாலித்தனமும் வேணும் இல்லையா? அப்புறம் பணத்தோட வேலை செய்யறதுக்கு பணம் இருக்கிறது அவசியம். ஆனா உங்ககிட்ட ரெண்டுமே இருக்கே. என்கிட்ட பணமும் புத்திசாலித்தனமும் அதிகமா இருந்தாலும் ஒரு இடத்துல கூட ஒரு கணம் கூட நான் என்னோட திமிரை காட்டுனதே கிடையாது. அட நிறுத்துங்க, என்ன இது? வண்டி இப்படி இழுத்துட்டு போகுது. நம்ம வண்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ, நம்ம வண்டியில இருந்த டயர் கலண்டு ஓடுது பாருங்க. இப்ப நாம என்ன பண்றது? சார், நீங்க ஒரு புத்திசாலியான சயின்டிஸ்ட். இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா யோசிச்சு பாருங்களேன். சரி, ஒரு ஜாக்கி, ஸ்பேனரு, அப்புறம் 4 நட்டை மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க. சீக்கிரமா டயரை ஃபிக்ஸ் பண்ணி நாம இங்க இருந்து உடனே கிளம்பிடுவோம். ஜாக்கி அப்புறம் ஸ்பேனர் கிடைச்சிரும். ஆனா 4 நட்டு இல்லையே சார். நட்டு இல்லாம நாம எப்படி இந்த டயரை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? சார், நீங்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட். ஏதாவது வழி யோசிச்சு பாருங்களேன். நாம இந்த டயரை நம்ம வண்டியில ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? வேற எதுவும் வேலைக்காகாது. டயரை நாம ஃபிக்ஸ் பண்றதுக்கு நிச்சயமா நட்டு இருந்தாதான் முடியும். அப்படின்னா நாம ஒரு வேலை பண்ணணும். அதாவது நம்ம சிட்டில இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணணும். அவங்க வந்து டயரை மாட்டி கொடுத்துருவாங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம இங்க காத்துட்டு இருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அவங்களை இங்க சீக்கிரமா வர சொன்னாலே போதும். இது ஒரு காடு. இங்க ரொம்ப நேரம் நிக்கிறது நல்லதே கிடையாது. நான் அவங்களுக்கு ஃபோன் போடுறேன் சார். ஓ, ஒர்க் ஷாப்புக்கு போனே போக மாட்டேங்குது சார். ரிங் போயிட்டு இருக்கா? இல்ல, காலே போக மாட்டேங்குது. ஏன்னா இங்க நெட்வொர்க் கவரேஜே கிடையாது. ஆமா, என்னோட போன்லயும் சிக்னல் கிடையாது. அட கொடுமையே, இப்ப நம்ம என்ன சார் பண்றது? அப்படின்னா நாம திரும்பி நடந்தே போவோமா? நாளைக்கு ஒர்க் ஷாப்ல இருந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்து திரும்ப வண்டி எடுத்துட்டு போயிருவோம். ஓ, அவ்வளவு தூரம் நாம திரும்பி நடந்து போகணுமா? நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். இந்த ஒரு வழிதான் சார் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த காட்டு மிருகங்கள் நம்மள துரத்த ஆரம்பிச்சிரும் சார். ஐயோ, காப்பாத்துங்க! போ இங்க இருந்து. ஓன்றல்ல. என்ன சார், நீங்க 2 பேரும் பயந்து போயிட்டீங்களா? ஏன்பா, இப்படி ஒரு யானை சத்தம் போட்டு ஓடி வந்தா யாருக்கு தான் பயம் இருக்காது? முத்து, இன்னொரு வண்டி இங்க வர வரைக்கும் நீ எங்க கூட கொஞ்ச நேரம் இங்க இருக்கியா? சார், சாயந்தரம் ஆயிடுச்சு சார். அதனால இந்த பக்கம் எந்த வண்டியும் வராது. நீங்க தயவு செஞ்சு வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க. இந்த வண்டியில இதுக்கு மேல எங்கனால போகவே முடியாது. என்ன ஆச்சுங்க? உங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன? நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? என்ன உதவி? வண்டியோட டயரை ஃபிக்ஸ் பண்ண போறியா? இது நட்டு இல்லாம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஒர்க் ஷாப்ல இருந்து இந்த வண்டியை சரி பண்ண யாராவது வந்தாதான் இங்க இருந்து இந்த வண்டியை நகர்த்தவே முடியும். சார், நான் முயற்சி பண்ணி பாக்குறேனே.
முயற்சியா? நீ இந்த டயரை ஃபிக்ஸ் பண்ண போறியா? ஒரு சயின்டிஸ்டா என்னாலே செய்ய முடியல, நீ என்ன பண்ண போறியோ? நீ என்னதான் பண்றன்னு நாங்களும் பாக்குறோம். ஓ, இதெல்லாம் உன்னால சாதாரணமா எடுக்க முடியாது. இந்த ஸ்பேனர் பயன்படுத்து. அட, இப்ப இந்த டயர் எதுக்காக கலட்டுற? ஏங்க கொஞ்சம் பாருங்க நான் என்ன பண்றேன்னு. இப்ப இத வச்சு கரண்ட் போச்சுல, அந்த டயரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது ரொம்ப அற்புதம். இப்ப 4 டயர்லயும் 3 நட்ஸ் இருக்கு. இந்த ஐடியா எனக்கு ஏன் வரல? இப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா இங்க இருந்து கிளம்பலாம். முத்து, நீ உண்மையிலே ரொம்ப புத்திசாலிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி முத்து. உன்னுடைய இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வெறும் பணம் புத்திசாலியை வச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமே இல்ல. நான் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பண்றது மூலமா யுக்தியும் சக்தியும் ரொம்பவே முக்கியம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல ராமுன்னு பெயர் கொண்ட ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட நிறைய கொடிகள் இருந்தது. ராமு அப்பதான் கவனிச்சாரு, அவர்கிட்ட இருந்த கோழிகள்ல ஒரு கோழி முட்டையிட மாட்டேங்குது. இந்த கோழியை எப்படியாவது நான் வித்திரணும். எப்படி விக்கிறது? ராமு முடிவு பண்ணிட்டாரு, அதாவது அந்த கோழிய கிராமத்து மார்க்கெட்ல வித்துடணும்னு. ராமுக்கு ஜனங்களை ஏமாத்துறது ரொம்ப நல்லா தெரியும். ராமு முட்டையிடாத கோழிய அப்புறம் மத்த கோழியோட முட்டைகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு புறப்பட்டு போனாரு. ராமு மார்க்கெட்டுக்கு போற வழியில யார் இது? ஹவுடா பரபர், எங்க இருந்து வாரீங்க? நான் என்னத்த சொல்றது ராமு, நானு கிராமத்து சந்தைக்கு போயிட்டு இப்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நான் இந்த மாட்டை விக்கிறதுக்காக சந்தைக்கு போனேன். கொஞ்ச நாளாவே இது பால் ரொம்ப கம்மியா கறக்குது. அதனால யாருமே இதை வாங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க ராமு. இந்த மாடு எவ்வளவு பால் கறக்குது? என்னன்னு சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு 1 லிட்டர் தான் கிடைச்சது. அது சரி ராமு, நீ உன்னோட கோழியை எடுத்துக்கிட்டு கிராம சந்தைக்கா நீ போயிட்டு இருக்க? ஆமா, இல்ல இத கொண்டுட்டு நான் வேறொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த கோழியோடவா? அது இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இந்த கோழி ஒரு மாய கோழி. என்ன மாய கோழியா? பொய்யெல்லாம் சொல்லாத ராமு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த கோழி ஒரு நாளைக்கு 10 முட்டை இடுது. அடேங்கப்பா. சில நேரங்கள் இந்த கோழி தங்க முட்டையும் இடுது. அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இதோ இருக்கு. இது எல்லாமே இப்ப பயணம் பண்ணிட்டு வர போயிட்ட முட்டைகள் தான். இது தங்க முட்டைகள் இடனாலதான் இத என் கையிலேயே தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே என்னால இத நம்பவே முடியலப்பா. அப்ப சரி, நம்பாதீங்க. எப்படியும் இத நான் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க போறேன். எப்பவும் இத சும்மா தூக்கிட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ராமு, இத விக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? நீங்க கேட்டா அது முடியாது. ஏன்னா எனக்கு அது பெரிய நஷ்டமாயிருல. இதுக்கு நான் நல்ல விலை கொடுக்கறேன். கூடவே இந்த மாட்டையும் உனக்கு கொடுக்கறேன். எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? இப்ப என்கிட்ட 5 வெள்ளி நாணயங்கள் இருக்கு. 5 வெள்ளி நாணயங்களா? அதுவும் தங்க முட்டையிடுற இந்த கோழிக்கா? இது தங்க முட்டைகள் இடுற கோழி. ஐயோ, என்கிட்ட இப்போதைக்கு இந்த தங்க மோதிரம் தான் இருக்கு. இத கொடுத்தாலாவது நீ அந்த மாய கோழியை கொடுப்பல்ல?
இவன் ஒரு உண்மையான முட்டாள். இப்ப இந்த மாடை நான் வேற யார்கிட்டயாவது வித்துடணும். ஏதாவது பண்றேன். என்ன இது ராமு, நீ மாட்டை கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டியா? அட, இது ஒண்ணும் சாதாரண மாடு இல்ல. இந்த மாட்டோட பால் ரொம்ப சுவையானது. அப்படியா? அது மட்டும் கிடையாது, அது ஒரு நாளைக்கு 30 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு சில சமயங்கள்ல 40 லிட்டர் கூட கொடுக்குது. நீ என்ன சொல்ற? 40 லிட்டரா கறக்குது? ஆமா, ஆரம்பத்துல கூட என்னால கூட இந்த விஷயத்த நம்ப முடியல. இது எனக்கு 30 லிட்டர் பாலை கறந்து காட்டுச்சு கொடுத்ததும் கூட. அப்படின்னா அந்த பால் எங்க? அத நான் மார்க்கெட்ல வித்துட்டேன். ஆனா இதுல உனக்கு எந்த அனுபவமும் கிடையாதே. இல்ல, இத பார்த்த உடனே எனக்கு இத விடுறதுக்கு மனசே வரல. இப்படி ஒரு நல்ல மாடை வாங்காம இருக்கிறவன் சரியான முட்டாள் தான் நான் சொல்லுவேன். அதுவும் சரிதான். கொஞ்ச நாளாவே எனக்கும் ஒரு யோசனை, நானும் ஒரு நல்ல மாடு வாங்கணும்னு. அப்படின்னா ஒரு நல்ல மாடா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இந்த மாட்டை 20 வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கினேன். நான் உங்களுக்கு 25 வெள்ளி நாணயங்களை கொடுக்கறேன். நீங்க இந்த மாடை எனக்கு கொடுத்துருங்க. ஓ, என்ன மன்னிச்சிருங்க, என்னால இதை விற்க முடியாது. இங்க பாரு ராமு, உனக்கு மாடு வளர்க்குற அனுபவம் எல்லாம் கிடையாது. இப்ப எனக்கு ஒரு மாடு தேவை. நாம 2 பேரும் ஒரு நல்ல டீல் போட்டுப்போம், சரியா? அப்படின்னா என்ன நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாதுல்ல. சரி, எடுத்துக்கோங்க. நான் இதோட பாலை மட்டும் கறந்துக்கிறேன், சரியா? நீங்க எனக்கு 25 வெள்ளி நாணயங்கள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, 20 போதும் தான். இத கேட்டதும் அந்த விவசாயி சந்தோஷப்பட்டான். அப்புறம் அந்த சந்தோஷத்துல அந்த மாட்டோட பாலை கறக்க மறந்துட்டாரு. ராமுவோட கேடித்தனம் இப்ப என்னன்னு புரிஞ்சுதா? ராமுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாலை கறக்குற விஷயத்த பத்தி அவங்க எதுவுமே பேசாம அவரு 20 வெள்ளி நாணயங்களுக்கு பதிலா அந்த மாட்டை விவசாயி கிட்ட வித்துட்டாரு. இன்னைக்கு பொழுது ரொம்ப நல்லா போச்சு. தினமும் இப்படியே நடந்தா எப்படி இருக்கும்? எந்த விவசாயி மாட்டை வாங்கிட்டு போனாரோ அவரு அந்த மாட்டுக்கு நிறைய தீனி போட்டாரு. ஆனா அந்த விவசாயியோட சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. மறுநாள் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறக்க போகும்போது என்னாச்சுன்னா, என்ன இப்படி ஆயிடுச்சு? அந்த ராமு நம்மள நல்லா ஏமாத்திட்டான். 30-40 லிட்டர் கறக்கும்னு சொன்னான். ஆனா 2 லிட்டர் கூட வரலையே. வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க இத யோசிச்சிருக்கணும். மாட்டை வாங்கியாச்சு, என்னையும் அவன் ஏமாத்திட்டான். இந்த மாட்டை திரும்ப அவன் வாங்கவும் மாட்டான், அது உண்மை. ஒரு தடவை நம்ம போய் நம்ம தலைவரை பாப்போமா? அதுவும் சரிதான். நான் போயிட்டு உடனே திரும்ப வந்துடுறேன். அந்த விவசாயி ஊர் தலைவரை பாக்கிறதுக்காக போனாரு. அந்த விவசாயி அவங்க பிரச்சனைய பத்தி ஊர் தலைவர் கிட்ட சொன்னாரு. அப்படின்னா ஒண்ணு கேளு, போய் ராமு கிட்ட நீ என்ன சொல்றன்னா, நீ சொன்னதை விட மாடு அதிகமா பால் கறக்குதுன்னு சொல்லு. அப்புறம் இப்படியும் சொல்லு, நீ கறக்கிற பால் எல்லாத்தையும் என்கிட்ட தான் கொடுக்கறேன்னு. இது போல தலைவர் சொன்ன ஐடியா படி விவசாயி ராமுவோட வீட்டு பக்கம் போனாரு. ராமுவோட வீட்டுக்கு போற சமயத்துல, ராமு, உனக்கு மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் என் குடும்பமும் உன் மாட்டால தப்பிச்சிட்டோம்பா. அப்படியா? ஆமா ராமு, அந்த மாடு தான் தினமும் 40 லிட்டர் பால் கறக்குதே. நான் அந்த பால் மொத்தத்தையும் நம்ம கிராம தலைவர்கிட்ட தான் கொடுக்கறேன். சரி ராமு, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். நான் இவனுக்கு மாடை கொடுத்து ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் இப்பவே போய் கிராம தலைவரை பாக்குறேன். ராமு தலைவரை பாக்கிறதுக்காக அன்னைக்கே அவரோட வீட்டுக்கு போனாரு.
யாருப்பா அது? ராமுவா? வா வா. உங்களுக்கு பால் தேவைன்னு கேள்விப்பட்டேன். தேவைப்பட்டுச்சுதான். ஆனா ஒரு விவசாயி எனக்கு ரொம்ப சுவையான பாலை அவனே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கறான், அதுவும் ரொம்ப கம்மி விலையில. அட, இப்ப நான் என்ன பண்றது? தலைவர் பொய் சொல்ல மாட்டாரு. அப்படின்னா அந்த விவசாயி சொன்னது அத்தனையும் உண்மை. ராமுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ராமு இப்போ அந்த விவசாயி வீட்டை நோக்கி போனாரு. அட வா ராமு, இந்த குறும்புக்கார மாடுக்கு இந்த புற்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னா, இந்த மாட்டை நான் திரும்பி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன, திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தியா? ஆமா. இல்லப்பா, என்னால தர முடியாது. ஏன்னா இந்த மாடு என்னோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாட்டை வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை நினைச்சு பார்த்தேன். இல்லப்பா, என்னால இதை கொடுக்க முடியாது. நான் கொடுத்த காசை கொடுத்தாலும் தரமாட்டேன். சரி, இந்த மாட்டை நீங்க என்கிட்ட எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்களோ அதை விட அதிகமா நான் உங்களுக்கு பணம் தரேன். யோசிச்சு பார்த்தா உன்னோட கவலை எனக்கு புரியுது. சரி, இப்போ நீ எவ்வளவு கொடுப்ப? நீங்க என்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க எனக்கு 20 வெள்ளி நாணயங்கள் கொடுத்தீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் 30 கொடுக்கறேன். என்ன 30? அதெல்லாம் முடியாது. குறைஞ்சபட்சம் 40 வெள்ளியாவது எனக்கு தேவை. சரி, நான் கொடுத்துறேன். விலை அதிகமா இருந்தா என்ன, அதுக்கான லாபமும் கிடைக்குதுல. போராமோ போ, எந்த குழிய நீ தோண்டியோ அந்த குழியிலேயே விழுந்துட்ட. வலியூர் குன்னு கிராமத்துல தாமுங்கிற விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தாமுவை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரு ரொம்ப கடினமா உழைக்கிற ஒரு நல்ல மனிதரா இருந்தாரு. தாமு அவரோட மனைவி மற்றும் அவரோட 2 சின்ன குழந்தைங்க கூட ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்துட்டு வந்தாரு. தாமு மற்றும் அவரோட குடும்பம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன நிலத்துல காய்கறிகளை உற்பத்தி பண்ணி அதை வித்து வர வருமானத்துல தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. தாமு மற்றும் அவரோட குடும்பமும் சிரிச்சு சந்தோஷமா நிலத்துல வேலை செய்யறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அப்பா, நான் வெண்டைக்காவை உடைக்கிறேன். நான் உங்களுக்காக சுரக்க பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அட, இந்த புடலங்காய் இன்னும் சரியா வளரவே இல்ல. இத நாம அடுத்த வாரம் பறிச்சுக்கலாம். பசங்களா, ஜாக்கிரதை, விழுந்துராதீங்க. பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், வாழைக்காய், பூசணிக்காய், அப்புறம் வெண்டைக்காய். தேங்காய், மாம்பழம், எலுமிச்சை இருக்கு. வாங்க, வாங்கிக்கோங்க. அப்பா, நான் உங்ககிட்ட சொன்ன புத்தகத்தை வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. அப்பா, எனக்கு கலர் பென்சில் வேணும். சரி, மறக்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன? டாடா. அட, உனக்கு என்னாச்சு? பயப்படாத. என்ன, வந்து அதை எடுத்துட்டு போ. தாமதம் பண்ணாம
தாமு அவர்களோட காய்கறிகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனாரு. தாமு அவரோட காய்கறிகளை ஒரு காய்கறி கடையில எப்பவும் விற்பனை பண்ணிட்டு இருந்தாரு. வா தாமு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கடைக்காரண்ணா. என்னுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாரும் தாமு கொண்டு வர காய்கறி எல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணா, என் நிலத்துல நான் எப்பவும் ரசாயனங்களை பயன்படுத்தாம காய்கறிகளை விளைவிக்கிறேன். அதுக்கு பதிலா இயற்கை உரங்களை தான் போடுறேன். என்ன இருந்தாலும் தாமு, உன்னுடைய இந்த காய்கறியால என்னுடைய வியாபாரமும் அதிகமாயிடுச்சு. நாம நல்ல பொருளை வித்தோம்னா மக்களும் வந்து வாங்குவாங்கல்ல. சரியா சொன்ன. சந்தைக்கு போக கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையில இருந்த காட்டு வழி பாதை ரொம்ப பயங்கரமானதாக இருந்தது. ஆனா பல ஆண்டுகளா இந்த வழியில போயிட்டு வர்றதுனால தாமுக்கு இந்த வழிய பத்தி ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருந்தது. அட, இந்த யானை நடுப்பாதையில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. அச்சச்சோ, அது என் வண்டி பக்கமா தான் வந்துகிட்டு இருக்கு. அட, இது என்ன? யானை கண்ணுல கண்ணீர் எப்படி? சரி, என்னவோ, எதுவா இருந்தாலும் என்னன்னு நான் போய் பார்க்கறேன். இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன, அதுக்கு உதவி பண்றதுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. போய் என்னதான் ஆச்சுன்னு பார்க்கலாம். அட, இந்த யானை என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கு? அச்சச்சோ, இந்த பள்ளத்துல இந்த சின்ன யானை எப்படி விழுந்தது? இந்த மாதிரி மோசமான வேலையை யாரு பண்ணிருப்பாங்க? அது சரி, இப்ப நீ என்ன எதுக்காக இங்க கூப்பிட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன். நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். தாமு சீக்கிரமாவே அந்த யானைக்குட்டியை காப்பாத்துறதுக்காக வனத்துறை அதிகாரிகளை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. கவலைப்படாத, நாங்க கண்டிப்பா உன் குட்டிய காப்பாத்திடுவோம். இல்லங்க, தாமு, இந்த உலகத்துக்கு விருப்பத்தோட நல்ல காரியங்களை செய்யற உன்ன மாதிரியால் தான் வேணும். நாம செய்யற ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்.